ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். அது கூட சில்லி பவுடர், சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ½ அன் ஹவருக்கு நல்லா மேக்னேட் பண்ணி வச்சா சிக்கனில் நல்லா மசாலா நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ½ அன் ஹவர் கழித்து பார்க்கலாம். இப்போது ஒரு டபராவில் நெய், எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பின்னாடி பிரியாணி ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்கட்டும். நல்லா ப்ரௌன் கலரில் வந்தால் தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிக்கலாம். இப்போது கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா ப்ரௌனிஷாக வரட்டும். அப்போ பிரியாணி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 4 க்ரீன் சில்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூட தக்காளி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. புதினா, கொத்தமல்லி ஒரு கை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி மேக்னேட் பண்ண சிக்கனில் நான் சேர்த்துருக்கேன். அதனால 2 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி அந்த பின்னாடி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி சிக்கனில் சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பின்னாடி நான் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கி வந்திருக்கு மசாலா. இன்னும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை நான் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெயிலே வேகட்டும் சிக்கன். நல்லா வதக்கி விடலாம். சிக்கன்லேயே தண்ணி விடும். அதில் கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆல்ரெடி சிக்கனில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதக்கும் போது நான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு சேர்த்து வதக்கிக்கலாம்.
சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இந்த கிளாஸில் நான் 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். நாலரை கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ 1/2 லெமன் விட்டுக்கிறேன் நான். ஹாஃப் லெமன் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். அரிசியும் தண்ணியும் சமமாக வர வரைக்கும் கொதிக்கட்டும். அப்புறம் தம் போட்டுக்கலாம். அரிசி சேர்த்ததும் நல்லா தண்ணி கொதிக்குது. அரிசியும் தண்ணி சேர்ந்து நல்லா கொதிக்குது. பாருங்க நல்லா கொச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் தம் போட்டுடலாம். அரிசி நல்லா முக்காவாச்சு வெந்துட்டோம். வெந்த பின்னா டம் போட்டால் நல்லா பொலன்னு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடும். நம்ம தம் போட்டுக்கலாம். தம் போடுற ஸ்டேஜ் வந்துடுச்சு. போட்டுடலாம். அரிசி தண்ணியும் சமமாக வந்துடுச்சு. தம் போட்டுக்கலாம். தம் போட்டு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி போட்டு தம் அடிச்சிடலாம். சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. அரிசி உடையாமல் சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.